எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்பிகே? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்பிகே? டிவிக்கே தான் ப்ரோ. டிவிகே. எதனால? வேற வழியே கிடையாது ப்ரோ. இவன் ஏடிஎம்கே டிஎம்கே எத்தனை வருஷமா ஆட்சி பண்ணி ஒன்றும் நடக்கல ப்ரோ. இளைஞர்கள் சப்போர்ட்டுன்னா டிஎம்கே தான் மெயினா. டிவிக்கே தான், சாரி டிவிக்கே தான். அதனால விஜய்க்கு தான் சப்போர்ட். இந்த வாட்டி ஜெயிக்கிறது ஃபுல்லாவே அவர் தான். ஆல் இண்டியா சப்போர்ட் ஃபுல்லாவே விஜய் தான். வெளிநாட்டுல வரையும் ஆதரவு விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அதனால விஜய் தான் கன்ஃபார்ம் ஜெயிப்பாரு, அவர் தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? இதுக்கு முன்னாடி நான் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவேன். இந்த வாட்டி டிவிக்கே தான். டிவி தான் என்ன ஆனாலும் கெப்பாசிட்டி டிவிக்கேக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. வரது வாய்ப்பே இல்லை. நம்ம டிவிக்கே தான். இந்த லைனு ஃபுல்லாவே டிவிக்கே தான். ஒரு புதுசா மாற்றத்தை பார்ப்போம்ல. மாற்றத்தை சின்ன எத்தனை பேர் இருந்துட்டு போயிட்டாங்க, புதுசா வராங்கன்றது வரவேற்போம். யாரும் செய்ய மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி தற்குறி தலைவர் யாரு, அவருக்கு தான் இது பண்ணுவோம். தற்குறி தலைவரா இருந்தாப்ல சீமான், தெரியும். அவருக்கு தான் அதுக்கு முன்னாடி இருந்தோம். இப்போ வந்து தற்குறின்றாப்ல. ஆமா, எங்களை தற்குறின்றாப்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரு தற்குறியோட தலைவர் யாரு? சீமான் தானே. ஓட்டு கேட்டாரு. சாட்டை துரைமுருகனுக்கு ஒண்ணுன்னு சொல்லிக்கிறேன் மறுபடியும். அது என்ன பேசுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காப்ல. மக்களை வந்து தற்குறின்றாப்ல, மக்களை மதிக்க மாட்டாப்ல சாட்டை துரைமுருகன். ஆமா, அதெல்லாம் எந்த ஒரு ஸ்டேஜ்ல ஏறினாலுமே சாட்டை துரைமுருகன் வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் வந்துட்டு அவர் பேச ஆரம்பிக்கணும். இல்லைன்னா மக்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, மக்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க முதல்ல இப்போ ஸ்டேஜ்ல அடிக்க வந்தாங்க. ஸ்டேஜ்ல இப்பதான் அடிக்க வந்தாப்ல. எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு மரத்து மேல நிக்க சொல்லுங்க. கீழே இறங்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாய்ப்பே கிடையாது. என்னன்னே தெரியாம தற்குறிங்கிறாப்ல. லாஜிக்கே இல்ல. அண்ணன் வந்து டிவிக்கே தான். எதனால? ஏன் டிவி? இது வரைக்கும் டிஎம்கே போட்டேன், இப்ப டிவிக்கே தான் போட போறேன். இதுக்கு முன்னாடி டிஎம்கே போட்டு நீங்க உங்க ஆதரவு யாருக்கா? திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர், யார் ஆட்சி பண்ணாங்க? நான் சொல்லுங்க டிஎம்கே. எதனால? டிஎம்கே அப்பலேருந்து 1980 எப்பவுமே டிஎம்கே. சரி, அது வரைக்கும் டிஎம்கே தவிர யார்ட்டையும் மாறுது. அதனால தான் நான் இப்போலேருந்து டிஎம்கே தான் இருப்பேன். கலைஞர் எப்போ இருந்தாலும் அதுலேருந்து வந்துட்டு தான் இருக்கும். அதனால உங்க ஆதரவு யாருக்கா? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான், உங்க ஆதரவு யாரு? எங்கள் ஆதரவு விஜய் தான். எதனால? அதெல்லாம் நல்லவங்களே செய்கிறாரு, அதெல்லாம் விஜய்க்கு தான் செய்வேன். ஆமாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இதுக்கு போய் திமுக சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? அதனால நம்ம திமுக தான் கூட பிரச்சனை இல்லை. சரி, என்னோட ஆதரவு டிஎம்கே தான். எதனால? அவங்க நிறையவே செய்யறாங்க, அவங்களால நான் நிறைய பயனடைஞ்சிருக்கேன். அதனால அவங்க வந்து செய்யாமலாம் இல்லை, செய்யக்கூடாதுன்னு யாருமே ஒரு பதவியில் இருந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அதனால எல்லாருமே நல்லதுதான் செய்யறாங்க. பிடிக்காதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, செய்யலன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறைய பயனடைஞ்சிருக்கேன். அதனால கண்டிப்பா என்னோடது வந்து டிஎம்கே தான். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரிஞ்சது டிஎம்கே தான். எனக்கு பிடிச்ச விஷயம் அவங்க தான். எங்களுக்கு நிறையவே செய்யறாங்க, அவங்க செய்யாமலாம் இல்லை. ஆமாம், பயன்படுத்திக்கிட்டு செய்யலன்னு சொல்கிறத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஆமாம், அவங்களால பயன் அடையாமலாம் யாருமே இல்லை. ஆமாம். சரி ஐயா, இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான், உங்கள் ஆதரவு யாருக்கு? வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? சட்டமன்றத்தில் நம்ம வீடு எங்கள் வீடு கம்பல்ட்டாக டிஎம்கே ஓட்டி போடும். நீங்கள் டிஎம்கே? நாங்கள் டிஎம்கே சுத்தம் டிஎம்கே தான். டிஎம்கே தான் ஓட்டி போடுவோம். ஏன், எதனால? நான் பிறந்தது டிஎம்கே ஓட்டி போடுவேன். எந்த எதுக்கும் மாற்றியே போட மாட்டேன். சரி, ஓகே. ஓகே. எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்பிகே? டிவிகே. எதனால? புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு மாற்றணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இது மாதிரி டிஎம்கே சான்ஸ் கொடுத்துருவாங்க. சரி, நீங்க சட்டமன்ற இதில் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இருக்கு, விஜய், நாம் தமிழர், சீமான், உங்க சப்போர்ட் யாருக்கு? என் சப்போர்ட் விஜய்க்கு. எதனால? ஒரு இவ்வளோ நாள் எல்லா தலைவரும் இருந்தாங்க, புதுசாக ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம், அவங்களாவது நமக்கு என்ன உதவி செய்கிறாங்கன்னு பார்ப்போம்.
மாற்றம் எதுவும்? ஒரு மாற்றம் எதுவும் கிடைக்குமா என்னன்னு பாக்குறேன். இதுக்கு மேல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இதுக்கு மேல வந்து கட்சியில சொல்ல வேண்டியது இல்ல. சரி, யாருக்கு ஆட்சி பண்ணா நல்லா சொன்னீங்க நினைக்கிறீங்க? எதனால எடப்பாடி? இல்ல அவ்வளவு வர சட்டமன்றத்துல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, நாம் தமிழர். அது விஜய் சரி, எதனால? பேசலாம் பார்த்தா செய்வாங்க, நான் எதிர்பார்ப்பு மாற்றம் எதிர்பார்த்து அதுக்கு மாற்றம் வரதாலும் பார்ப்போம் தான். இதுக்கு மேல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? போன election ல. போன திமுக போட்டோம், இந்த டைம் இது வரலையும் திமுக தான் போட்டுட்டு இருக்கேன். இந்த டைம் விஜய் போட்டு. விஜய் போலான்னு போட்டு பார்க்கலாம்னு என் அபிப்பிராயம். சரி, என்டிகே ஆமா. நாம் தமிழர். எதனால? புரட்சிக்கான ஒரு அரசியல்னா அது அவர்கிட்ட தான் இருக்கு. அவ்வளவுதான். ஒரு மாற்றம் வரணும்னா நம்ம என்டிகேவுக்கு இது பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அரசியலை பத்தின ஒரு தெளிவான புரிதல் இருக்குன்னா அது சீமான் அவர்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரவங்க ஃபர்ஸ்ட் அரசியலை பத்தி படிக்கணும். அரசியலை பத்தி ஃபுல்லா படிச்சுட்டு எக்ஸ்போசர் பண்றதுன்னா அவர் தான். அதனால என்னோட ஃபுல் சப்போர்ட் ஃபார் என்டிகே தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நோட்டாவுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். என்டிகே வந்ததுக்கு அப்புறம் என்டிகேவுக்கு மாத்திருக்கேன். சீமானியா இப்போ விஜய் திருத்திட்டு இருக்காரு, என்ன காரணம்? சீமான் வந்து விஜயை திருத்துறாதுன்னு கிடையாது. விஜய்க்கு வந்து கொஞ்சம் புரிதல் இருந்தால் ஓகே அப்படிதான்ங்கிறாரு. அவரை ஏன் புரிய வைக்கணும்னு இவர் நினைக்கிறாரு? ஏன்னா ஒரு அரசியல் களத்துக்கு வர்றவங்களுக்கு வந்து அரசியலை பத்தின புரிதல் இருக்கணும். அது வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம சொல்றதுல எந்த தப்பு கிடையாது. புரியல. சீமான் தானே விஜய் வர சொன்னது. சீமான் தான் விஜய் எல்லாருமே தான் வரணும்னு அவர் சொல்றாரு. வர்றவங்க வந்து அரசியலை பத்தின ஒரு தெளிவான புரிதலோட வாங்கணும் தான் அவர் சொல்றாரு. ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கை வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரியும் இருக்கணும். ஏன்னா நான் ஒரு கல்லூரியோட விரிவுரையாளர். அதனால நான் எனக்கு இவ்வளவு டீட்டெயில் தெரிஞ்சு சொல்றேன். அவர் அப்படிதான் எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, வர சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்றாருன்னு அப்படி கிடையாது. அரசியலை பத்தின புரிதலோட யாரு வந்தாலும் சீமான் அக்செப்ட் பண்ணிப்பாரு. புரிதல் இல்லாமயே அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து முதலமைச்சர் பதவியே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. யாருக்கு? விஜய்க்கு. விஜய் என் தம்பி வந்தா நான் முதலமைச்சர் பதவி கொடுப்பேன், துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பேன். துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு கீழே வந்தாருன்னா துணை முதலமைச்சர் கொடுக்கலாம். ஏன்னா கைடன்ஸ்னு ஒண்ணு இருக்குது. புரிதல் இருக்கா இல்லையா? புரியுது. அவர் கைடன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு தலைமைக்கு கீழே போகும்போது எப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு போருக்கு போறோம்னா தலைமை கரெக்டா இருந்தா கீழே இருக்கிறவங்க என்னதான் லோவா இருந்தாலும் வின் பண்ணிடலாம். அதே போருக்கு போகும்போது தலைமை சரியில்லைன்னா கீழே எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை வின் பண்ண முடியாது. தட் இஸ் த பேசிக். எப்போதுமே என்டிகே தான். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? விஜய் தான். எதனால? என்னன்னா அவர் ரசிகனா, கட்சி கிடையாது. அவர் ரசிகனா, விஜய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வந்தா நல்லா இருக்கும். சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க? ஆமா. இதுக்கு மேலாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க போன எலெக்ஷன்ல? அந்த அளவுக்கு எதுவும் ஈமான் பண்றது இல்லை. லாஸ்ட் டைம் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? லாஸ்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு டிஎம்கே தான் பண்ணேன். இந்த டைம் விஜய்க்கு போடுறீங்க? விஜய்க்கு போடுறீங்க இந்த டைம்? விஜய்க்கு போடுறதா நல்லது. சரி, திமுக, அதிமுக, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர், சீமான். நாங்க எப்பவும் கலைஞருக்கு தான் போறோம். கலைஞர். எதனால? எங்களுக்கு அதே அப்பையிலேருந்து எங்க குடும்பமே அதுக்கு தான் போறாங்க. சரி, அதுல யாருக்கா? திமுக, அதிமுக, விஜய், காவேரி இருக்கு, நாம் தமிழர். யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? மக்களுக்காக யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும். நீங்க மக்கள் தானே, நீங்க யாரு வந்தா நல்லா இருக்கும்? நாங்களும் மக்கள் தான். மக்களுக்காக யாரும் நல்ல விதமா செஞ்சு பண்றவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். அது யார் வந்தாலும் அது ஏற்றுக்கலாம். ஆட்சிக்கு வந்தா நீங்க யாரை ஏத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்னோட சரி, நீங்க உங்க சப்போர்ட் யாருங்க? 26 எலெக்ஷன்ல டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நான் திமுக தான். திமுக. எதனால? நான் திமுக காரன். கட்சியில இருக்கீங்க? ஆமா, கட்சியில் இருக்கேன். பிரசிடண்டா, வைஸ் பிரசிடண்டா இருந்தோம் பழைய பஞ்சாயத்துல. நாங்கள் திமுக தான். நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. மாணவிகளுக்கு வீட்டு பெண்களுக்கெல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்கள தானே ஏற்றுக்கணும். உங்க ஆதரவு யாருக்கா? சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு? திமுக, அதிமுக, விஜய், காவேரி இருக்கு, நாம் தமிழர். நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால? இதெல்லாம் கிடையாது, அவர் நல்லதுல செஞ்சுட்டு இருக்காரு. எப்பயுமே டிஎம்கே. சரி, டிஎம்கே தான் போறோம். டிஎம்கே. எதனால? அவன் நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காரு. எப்பயுமே டிஎம்கே.